தம்பி, என் பொண்ணு உட்கார்றதுக்கு இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த அட்டைப்பட்டியெல்லாம் பேக்ல எடுத்து வைக்க முடியுமா? சாரி சார், இப்போ எடுத்து வச்சிடுறேன். போய் உட்காருமா. சரிங்கப்பா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. உட்காந்துட்டு இருக்கிறத பாரு. ஆமா, இவங்க அங்க வேலை பார்க்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னமோ அவர் வந்துட்டு அப்பான்னு சொல்றாங்க. இவங்க கேட்கலாமா வேண்டாமா? கேட்டு பார்ப்போம். மனசுலயே வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கேட்கறது நல்லது தானே. அவங்க தான் உங்க அப்பாவா? என்ன அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க? நான் கேட்டது அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? ஏங்க உங்ககிட்ட தான். குரல பாரு. இல்லங்க, அவங்க தான் உங்க அப்பாவான்னு கேட்டேன். எவங்க? இவ்வளோ நேரம் உங்ககிட்ட அங்க சூப்பர் மார்க்கெட்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல, உங்களை லோடு ஏற்ற சொல்லி அனுப்பி விட்டாங்கல்ல, அவர் தான் உங்க அப்பாவான்னு கேட்டேன். ஆமா. அப்போ நீங்க அங்க ஒர்க் பண்ணலையா? ஒர்க் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள நீங்க அப்பான்னு சொல்றீங்க, அப்புறம் அங்க ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு புரியலையே. அவங்க என் அப்பா தான், ஆனாலும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வராங்க இவங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, என்னமோ இருந்துட்டு போட்டோம். அவங்க 2 பேரும் அப்பா பொண்ணு, அவ்வளவுதானே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? இவங்க வந்துட்டு அவங்க அப்பா கடைக்குல வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், கண்டிப்பா அதே தான் இருக்கும். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உங்க பேர் என்ன? சொல்லலாமா வேண்டாமா? விருப்பம் இல்லாட்டி சொல்ல வேண்டாங்க. கவி. கவி, சூப்பர் நேம்ங்க. கவின்ற பேர் உங்களுக்கு யார் வச்சா? அப்பா. ஓ, சரி, நல்லா இருக்கு. உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலையா என்கிட்ட? இல்ல. என்ன தோணலையா? இவங்க பேசும்போது இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. இவங்க எதுவுமே நம்ம கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் கேட்போம். உங்க வீடு எங்கங்க இருக்கு? மேல்புறம். ஏங்க, நீங்க எல்லாமே ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிருவீங்களோ? அப்படிலாம் இல்ல. பின்ன நான் கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே முடிச்சிடுறீங்க. நீங்க கேக்குற கொஸ்டினை பொறுத்து அதுக்கேத்த ஆன்சர் தான் என்னால கரெக்டா பண்ண முடியும். ஆட்டோல ஏறி 1/4 மணி நேரம் ஆகுது. இப்பதான் நீங்க ஒரு சென்டென்ஸே பேசியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் வார்த்தை மட்டும்தான் வந்துச்சு. அதான் ஒரு டவுட்ல கேட்டேன். உங்களுக்கு என் பேர் கேட்க தோணலையா? அது சரி. உங்க பேர் என்ன? என் பேர் ஆதித். ஓ மட்டும்தானா? என் பேர் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை. நல்லா இருக்குங்க. இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம். இவங்களை பார்த்து இப்ப பேசி இவங்க கூட போற நிலைமை வந்திருக்கு. இதுவரை எங்கிருந்தோ இதயமும் உன்னை கேட்கிறது. பெண்ணே எங்கே மறைந்திருந்தாய், இன்னும் எப்படி நுழைந்து கொண்டா? உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நானும் தம்பியும் மட்டும்தான். என் கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும். இவங்க என்ன ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு? ஏங்க, நீங்க படிச்சிருக்கீங்களா? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன். அப்ப நமக்கு செட் ஆகாது. என்னங்க? ஒன்னும் இல்லைங்க. ஃப்ரண்ட்ல பாருங்க. என்னங்க சிம்பிளா வண்டி ஓட்டிட்டு போறீங்க? ஏன்? இல்ல, குறுக்க ஒரு பைக் வந்துச்சு, ஆனா நீங்க அதை கரெக்டா கடந்து வந்துட்டீங்களே. எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன், இது கூட தெரியாதாங்க? ஓ. நீங்க காலேஜ் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க, ஆனா நான் அந்த அளவுக்குலாம் படிக்கவே இல்லை. எப்படி நமக்குள்ள செட் ஆகும்? நான் உங்களை பத்தி நினைக்க கூட எனக்கு தகுதி இல்லை. சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க உங்க ஃபேமிலி எங்க? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க எங்க ஃபேமிலி எங்க? சுத்தமா செட் ஆகாது.
உங்களை விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. உங்க பேர் என்ன? கவி. கவி. ஆ என்னதுங்க? இல்லை நீங்கள் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க, நான் எதுவும் கேட்கல. ஆ ஏதாவது பேசணுமே, என்ன பேசுறது? உங்க கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? அவன் இப்போ டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, எனக்கு தெரிஞ்சு இது படிப்பிஸ்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த காலேஜ்? காலேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டி. ஏங்க என்ன சொல்றீங்க? என் தங்கச்சியும் அங்கே தான் படிக்கிறா. ஆஹா, அப்படியா? ஆமாங்க, என் தங்கச்சியும் அங்கே தான் படிக்கிறா. ஓ சரி சரி. உங்க பேர் கவி மட்டும்தானா? ஆமாம். ஏன்? இல்லை, சும்மா கேட்டங்க. கவி மட்டும்தான். ஆ, இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்குப்பா வம்பு. ஏங்க உங்க அப்பா சொன்ன இடம் வந்துடுச்சு. ஆ ஓகே, அப்போ இங்கே நிறுத்திக்கோங்க. ஆ, நீங்க ஃபர்ஸ்ட் இறங்குங்க, அப்புறம் நான் பார்சல்லாம் எடுத்து கொடுக்குறேன். ஆ சரிங்க. நீங்கள் தனியாக எல்லா பார்சலையும் எடுத்துடுவீங்களா? ஆமாங்க, நான் தானே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஆட்டோல வச்சது. இங்கேயும் எடுத்துட்டு வந்துடுவேன். ம், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க, நான் போய் காலிங் பெல் அடிக்கிறேன். சரிங்க, நம்ம பார்சல்லாம் எடுப்போம். என்னங்க இன்னும் டோர் ஓபன் பண்ணலையா? இல்லை, நான் காலிங் பெல் அடித்தப்போ வரேன்னு ஒருத்தங்க சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் இன்னும் காணலை. சரிங்க, வெயிட் பண்ணலாம். ம் வந்துட்டாங்க பாருங்க. சரிங்க, இதெல்லாம் நான் இங்க வச்சுட்டு போறேன், நீங்க முடிச்சிட்டு வாங்க. நான் ஆட்டோ கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ சரிங்க. என்னங்க முடிஞ்சிச்சா? ஆ முடிஞ்சிச்சு. போலாமா? ஆ உட்காருங்க. ம் எங்கேயோ உன் முகம் நான் பார்த்த ஞாபகம், எப்போதோ உன்னுடன் நான் வாழ்ந்த ஞாபகம். உயிரே என் உயிரே. அவ்வளோதான், இனி கொஞ்ச நேரத்தில் அவங்க சூப்பர் மார்க்கெட் போயிடுவாங்க. நானும் ஆட்டோ ஓட்ட போயிடணும். ஏதாவது பேசணும் போல இருக்கு, ஆனால் மனசே கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? இதுக்கப்புறம் இதே போல நாள் எப்போ வரும்? அவ்வளோதான், நான் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் நம்ம இவரை எப்போ பார்ப்போம்னு தெரியல. ஏதாச்சும் பேசலாமா வேண்டாமா? ஏதாச்சும் பேசணும்னு தோணுது, ஆனால் பயமாக இருக்கு. இல்லை வேண்டாம், நம்ம ஏதாவது பேச போயிட்டு அவர் ஏதாவது நினச்சி மனசு லாஸில் கஷ்டமாக வேண்டாம். நம்ம அப்பா சொன்ன வேலையை கரெக்டாக முடிச்சாச்சு. இனி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு மிச்ச வேலையெல்லாம் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இவர்கிட்டலாம் பேச ஆரம்பித்தோன்னா நம்ம மைண்டு அப்செட் ஆகும். ஏதாச்சும் தப்பி தவறி கூட எனக்கு இவங்களை பிடிச்சிடக்கூடாது, அதுக்கு நானே ரூட் போட்டு கொடுக்கக்கூடாது, அது சரியாக இருக்காது. நம்ம இப்படியே அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அவ்வளோதான், சூப்பர் மார்க்கெட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இவங்க கூட வண்டியில் ஏறினப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இனி கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறோம்னு நினைக்கும் போது என்னமோ மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஏன் இப்படிலாம் கஷ்டமாக இருக்கணும்? சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சுங்க. ஆ நிறுத்திக்கோங்க. வந்தாச்சு. கஷ்டமாக இருக்கு. ஏன் இப்படிலாம்? போக போறீங்களா? ஆ என்னங்க? இல்ல, சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சுன்னு சொன்னேன். ஆ தேங்க்ஸுங்க, இருங்க நான் அப்பாவை கூப்பிடுறேன், அப்பா காசு கொடுப்பாங்க. ம், இவங்க காசுக்காகவா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, நான் போகலாமா? கடைசி வரைக்கும் என் கூடவே வாங்கன்னு தான் சொல்ல தோணுது, ஆனா அப்படி என்னால சொல்ல முடியாதே. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க? நான் கேட்டது புரியலையோ? நான் கேட்டது புரியலையா? ஆ, நல்லாவே புரிஞ்சுதுங்க, போயிட்டு வாங்க. ம் பா, என்ன கண்ணுடா இது. அவ்வளோதான், நான் போகிறேன். வேண்டாம், போகாதீங்க ப்ளீஸ். பாய். வெயிட் பண்ணுங்க, அப்பா வர சொல்கிறேன். அவ்வளோதானா?
இனி இது போல ஒரு வாட்டி கூட அமையாதா? அம்மா ராத்திரி ஆச்சு இன்னும் அண்ணனை காணல. தெரியலம்மா, வருவான். இன்னும் அம்மா ஏன் இப்படியே இருக்காங்க? ஆமாம், நமக்கே இன்னும் கஷ்டமாக தான் இருக்கு. அதை நினச்சி அம்மாவுக்கு எப்படி ஆறும்? அண்ணன் வந்துட்டியா? நீங்க 2 பேர் ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? உன்னை பார்த்து கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன், அதனால தான் தூங்காமல் இருந்தேண்ணா. என்ன பேசணும்? என்னாச்சு? என்னண்ணா இப்படி கேட்குற? தம்பி பண்ணதெல்லாம் தெரிஞ்சு இப்படி கேட்குற? ஓ, அது சொல்றியா? விடு, என்ன பண்றது? இனி நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி பண்ணி தான் ஆகணும். நினைக்கும் போது அவ்வளோ கோவம் வருதுண்ணே. விடு நவமித்ரா, எதுக்கு அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்க? விதுனை இப்போவே கூப்பிட்டு இப்போவே பேசுனேன். இப்போதாம்மா வந்திருக்கேன். அண்ணனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அண்ணன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கட்டா? சரிண்ணே. அவன் தூங்கிட்டானா பாத்தியா? இல்லைண்ணே, அவன் இன்னும் தூங்கலன்னு தான் நினைக்கிறேன். சரிம்மா. அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களோ? ஆமாண்ணே, அம்மா சாப்பிடவும் இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக. சாப்பிட சொல்லி நான் அவ்வளோ கெஞ்சினேன், சாப்பிடவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை. சரி இரு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ம். அம்மா, நீங்கள் போய் விதுனை மட்டும் கூட்டிகிட்டு வரீங்களா? அவனை கூப்பிட்ட நிலமையிலலாம் நான் இல்லைம்மா. அவன்கிட்ட போய் பேசணுமே, அதை நினைக்கும் போது தான் பிடிக்கல. இல்லாட்டினா பரவாயில்ல, நானே கூப்பிட்டுருவேன். சரி பரவாயில்ல, நான் போய் கூப்பிடுறேம்மா. எல்லாரும் வந்தாச்சா? வாண்ணே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ம். அம்மா, நீங்க ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்கம்மா. என்னப்பா பண்ண சொல்ற? அது என் நினப்புல வந்து வந்து என்னை கொல்லுது. பாத்தியா, எல்லாம் உன்னாலதான். உன் ஒருத்தனால எவ்வளோ கஷ்டம் பாத்தியா? வீட்டில் உள்ளவங்க நல்லது சொன்னா அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன? அதை நீ கேட்காததுனால தான் இவ்வளோ கஷ்டமும். எனக்கு படிக்கணும்னு எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஆனால் என்னால் படிக்கவே முடியல. வீட்டில் இருக்க கஷ்டத்தை நினச்சி தான் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணதே. அதெல்லாம் இவனுக்கு சொன்னா எப்படிண்ணா இவனுக்கு புரியும்? எரும மாடு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்களா? பண்றதெல்லாம் கேடி கேப் மாதிரித்தனம். உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். அண்ணன், என்ன ஏது எதனால இவன் இப்படி பண்ணா இதெல்லாம் கேட்டு சொல்லு. நீ கோவப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியா இரு. இல்லை, நான் யோசிச்சு பாரு எப்படியெல்லாம் பண்ணியிருக்கான்னு. சரி சரி விடு, கோவப்படாத. அம்மா ஏம்மா அமைதியாகவே இருக்கீங்க? எதனா பேசுங்க. நானும் தங்கச்சியும் பேசுகிறோம்ல, அது போல் மனசில் இருக்கிறத கொட்டுங்க பேசி. கஷ்டத்தை உள்ளேயே வச்சு அழுதுகிட்டே இருக்காதீங்க. நான் உங்கள் அப்பா இல்லாமல் உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் போகிறீங்கன்னு நான் இன்னும் வந்து பார்த்துட்டா இருக்க முடியும்? ஆ, பெத்த வயிறு பற்றி எரியுது. எப்பவும் நான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டே தெரியணுமா? உங்களுக்கே கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? பாவம், அம்மா அப்பா இல்லாமல் நம்மள எல்லாரையும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்களே. இதுக்காகவாச்சும் நம்ம அம்மாவுக்கு உண்மையாக இருப்போன்னு உங்கள் யாருக்காச்சும் தோணுச்சா? நான் ஒன்றும் பண்ணலை, என்னையும் சேர்த்துலாம் திட்டாதீங்க. ஏ லூசு, விதுனை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ அமைதியா இரு. யாரை திட்டுறேன்னு அவங்களுக்கு புரியும். எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கவே கூடாது. நான் ஏன் இப்படியெல்லாம் பண்ணேன்? எனக்கு அசிங்கமாக இருக்குது அதை நினைக்கும் போது. எல்லார்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்கணும். இது போல் இனி நான் பண்ணவே கூடாது. உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் யாரும் இல்லாமல் தனி மரமாக இருந்தேன். எங்கள் அம்மா இருந்தாங்களே, அவங்களும் போயிட்டாங்க. யாரும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், நல்ல பிள்ளைங்களா வளரணும், ஒழுக்கமான பிள்ளைங்களா வளரணும், பெரியவங்க சொல் பேச்சு கேட்கணும். யாராச்சும் கேட்டிங்களா? இப்போ கஷ்டப்படுறதெல்லாம் யாரு? நான் தானே. அம்மா சாரிம்மா, இனி எப்பவும் இது போல் பண்ணவே மாட்டேம்மா. அழாதீங்கம்மா, மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த ஒரு வாட்டி மட்டும்மா. இனி நான் எப்பவுமே பண்ண மாட்டேம்மா இது போல் தப்பு. நான் போய் ஒழுங்காக படிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. நீ நல்ல பிள்ளையா இருந்தா நான் ஏன்பா இவ்வளோ அழணும்? இனி நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேம்மா.
சத்தியமா இனி நான் ஒரு தப்புமே பண்ண மாட்டேம்மா. அக்கா, அண்ணா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. என்கிட்ட பேசாம இருக்காதீங்க ப்ளீஸ். சி, என்கிட்ட இனி பேசாத, என் முகத்திலேயே முழிக்காத. நவமித்ரா அப்படி சொல்லாத. அவனுக்கு யார் இருக்கா? நம்ம மட்டும்தானே. இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பேசவே தோண மாட்டேங்குது. கோவப்படாம இரு. அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல. ஆமா, சாரி சொல்லிட்டான். சாரி, நீலி கண்ணீர் வடிச்சிட்டு. அக்கா, ஏன்டி இப்படி பேசுற? இனி நான் அப்படி பண்ணவே மாட்டேன்டி. மன்னிச்சுக்கோடி. ஏன்டி என் முகத்துல முழிக்காதன்னெலாம் சொல்லி என்னை திட்டுற? சாரிடி, ப்ளீஸ் டி, என்கிட்ட பேசுடி. நீ என்கிட்ட பேசாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கும்டி. யாரும் என்கிட்ட பேசாம இருக்காதீங்க. நீங்கெல்லாம் தான் எனக்கு இருக்கீங்களே, வேற யார் இருக்கா? சரி சரி, அழாத. எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க. நீ போய் படுத்து தூங்கு போ. ம். அம்மா, அவன் தான் எதுவும் இனி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. அவன் தான் மன்னிப்பும் கேட்டுட்டான். ஏம்மா இனி அழுதுட்டு இருக்கீங்க? விடுங்கம்மா. மன்னிப்பு கேட்டா பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமாப்பா? இல்லைன்னு ஆகாதுதாம்மா. அதுக்காக பாவம், விடுங்க. இனி அவன் பண்ண மாட்டான். சரிப்பா. சரி, எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம் வாங்க. நவமித்ரா, இனி தம்பிக்கிட்ட பேசாம இருக்காத, பேசு. பார்க்கலாண்ணே, எனக்கு கோபம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படியெல்லாம் சொல்லாத, பேசு. பாவம், யார் இருக்கா அவனுக்கு? நம்ம தானே இருக்கோம்.